எல்லாருக்கும் மிகப்பெரிய காலை வணக்கம் மக்களே. நம்ம டிஎன்பிஎஸ்சியோட Group-4 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் நம்ம வராண்டா சார்பாக அடுத்த வாரம் சனிக்கிழமை ஒரு ஃப்ரீ மார்க் டெஸ்ட் சீரிஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதோட சிலபஸ் தான் இப்போ நம்ம புக் வைஸாக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி நம்ம 6வது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் பாலிட்டியில், 7வதோட ஃபஸ்ட்டு டேர்ம் பாலிட்டியில் முடிச்சிட்டோம். அடுத்து இன்றைக்கி வந்து செகண்ட் டேர்ம் பார்க்குறோம். அதாவது இன்றைக்கினா சனிக்கிழமை காலையில், இன்றைக்கி ஈவினிங் வந்து 6வது 7வதோட பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி இந்த மூணோட ஃபுல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த மூணோட முழு கேள்வித்தாலையும் நம்ம நாளைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் 6வது 7வதோட. ஸோ ஒரு புக்கு வைஸாக நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம். எனக்குரிய பாலிட்டியில் உங்களுக்கு 14 கேள்விகள் அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸ்ட் Group-4ல் 14 கேள்வி வந்திருக்கு பாலிட்டியில். ஸோ அப்போ இந்த Group-4ல் 12 வரலாம், 13 வரலாம், 14 வரலாம். ஆனால் குறைந்தபட்சம் 10க்கு அதிகமாக தான் உங்களுக்கு என்ன வருதுன்னா எக்ஸாம்ஸில் பாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்கில் கேட்குறாங்க. சரியா? அப்போ நம்ம ஒவ்வொரு லைனாக இதில் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கு முடிச்சிடும், அதை தாண்டி அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போவோம். சரி, இப்போ இன்னைக்கு 7வதோட செகண்ட் டேர்மு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட், ஒரு மாநில அரசை பற்றி சொல்கிறாங்க. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 10 லைன் தான். ஒரு டேர்ம் வந்து முடியுது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த டேர்மை முடிச்சிடலாம். 2 பேர் ஸ்டூடெண்ட்டு ஸ்டாஃப் 2 பேர் பேசிக்கிறாங்க. நம்ம ஸ்கூலில் புதுசாக ஒரு பில்டிங் கட்டியிருக்கிறோம், அந்த பில்டிங்கை திறக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஒரு எம்எல்ஏவை நம்ம இன்வைட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஸ்டாஃபும் அந்த ஸ்கூலோட ஒரு மாணவியும் பேசிக்கிறாங்க. அந்த உரையாடல் தான் இந்த பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? அப்போ இந்த பாடத்தில் என்ன இருக்குன்னா, எம்எல்ஏனா யார், ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக் டேட்டாஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டை. இந்த கோட்டையின் பெயர் புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் பிரிட்டிஷ்காரங்க கட்டின முதல் கோட்டை என்னது? இந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கோட்டையாக புக்கில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பில்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ராக் ஃபோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல் கோட்டை என்னது? இந்த புனித ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்கிறோம். வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது? அந்த மாதிரி தமிழ்நாட்டில் கட்டப்பட்ட முதல் கோட்டை தான் ஆங்கிலேயரால் கட்டப்பட்ட முதல் கோட்டையாக பார்க்கப்படுது. சரியா? தென் வேறு என்ன அவங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவில் 29 மாநிலங்கள், 7 யூனியன் பிரதேசங்கள். இப்போ 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 31, 2019 என்ன பண்ணிட்டோம்னா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற இந்த மாநிலத்தை நம்ம 2ஆக பிரித்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படிங்கிற ஒரு யூனியன் பிரதேசமும் லடாக் அப்படிங்கிற இன்னொரு யூனியன் பிரதேசமும் கிரியேட் பண்ணோம். 2 யூனியன் பிரதேசமாக உருவாக்கப்பட்டது. அக்டோபர் 31, 2019 அது உருவாக்கணும். சரி, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி. தென் அடுத்த ஆண்டு, அதாவது ஜனவரி மாதம் 26ஆம் தேதி 2020 என்ன பண்ணோம் அப்படின்னா, தாத்ரா நாகர் ஹவேலி, டையூ டாமன் அப்படிங்கிற இந்த 2 யூனியன் பிரதேசத்தை ஒன்றாக இணைத்து இந்தியாவோட யூனியன் பிரதேசம் எண்ணிக்கை 8ஆக மாற்றணும். ஸோ அப்போ இந்தியாவில் கூட மாநிலங்கள் 28, யூனியன் பிரதேசங்கள் 8 அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, அப்போ இந்தியாவில் அடுத்து கூட்டாட்சி அப்படின்னா என்ன? அதாவது ஃபெடரேஷன் அப்படின்னா என்ன? கூட்டாட்சி அப்படின்னா மீனிங் என்ன? மத்திய மாநில அரசுக்கு இடையான அதிகார பகிர்வு அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் இந்த ஃபெடரேஷன், கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களாட்சி முறை தான் இந்தியாவில் இருக்குது. மத்திய மாநில அரசுக்கு இடையே அதிகார பகிர்வு, இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது 7வது அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்தியா ஒரு ஃபெடரேஷனாக இருக்குது. ஆனால் இந்தியாவை நம்ம என்ன சொல்கிறோம்? யூனியன் ஆஃப் ஸ்டேட்னு சொல்கிறோம். மாநிலங்களின் ஒன்றியம். இந்தியாவை என்ன பேரில் சொல்கிறோம்? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இந்தியாவை சொல்கிறோம். மாநிலங்களின் ஒன்றியம் தான் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது ஸ்கூல் புக்கு அடிப்படையில். சரியா? அடுத்து வேறு என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஏறக்குறைய 2 வகையான நபர்கள் இருப்பாங்க. ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், எம்பின்னு சொல்லுவோம். இன்னொன்று மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள்னு சொல்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 கேட்டகரி, எம்எல்ஏன்னு சொல்லலாம் அல்லது எம்எல்சின்னு சொல்லலாம். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு எம்பி ஆறத்துக்கு அப்படின்னா, நீங்கள் லோக்சபாவை இருந்தீங்கன்னா 25 வயசு, ராஜ்யசபாவை இருந்தீங்கன்னா உங்களுக்கு 30 வயசு தேவை. ஒரு எம்எல்ஏ ஆறத்துக்கு 25 வயசு இருந்தால் போதும். ஒரு எம்எல்சியாக நிற்கிறதுக்கு 30 வயசு தேவைப்படுது. சரியா? அப்போ ஒரு இந்தியா அப்படிங்கிற நாட்டில் ஏறக்குறைய இந்த மாதிரி 2 கேட்டகரிஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. பார்லிமெண்ட்டோட மெம்பர்ஸாக இருப்பாங்க, அசம்பிளி லெஜிஸ்லேட்டிவோட மெம்பர்ஸாகவும் இருக்கலாம். 2 கேட்டகரியில் மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்டும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? தென் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் யார் நடத்துகிறாங்க? அடுத்த கேள்வி. நம்ம நிறையா பேருக்கு தெரியும் எம்எல்ஏ எலெக்ஷன் தெரியும். 2வது எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது, தமிழ்நாட்டோட எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் சொல்லுவோம்.
இப்போ எல்லாரோட எண்ணம் என்ன அப்படின்னா இந்த எம்எல்ஏ எலெக்ஷனை இந்த தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் தான் நடத்துதுன்னு நினைக்கிறோம். அது தவறானது. அப்போ இந்தியாவோட எலெக்ஷன் கமிஷன் தான் இந்த எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்துது அப்படின்னு சொல்லும். அப்போ தமிழ்நாட்டோட எலெக்ஷன் கமிஷன் என்னது? இந்த லோக்கல் கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளூர் அரசாங்கத்துக்கு தான் இது நடத்தப்படுதுன்னு அர்த்தம். யாருக்கு நடத்துகிறாங்க? இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு இது நடத்துகிறாங்க. உள்ளூர் அரசாங்கத்துக்கு தான் அவங்க இதை நடத்துகிறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒரு மாநிலத்தோட எம்எல்ஏ தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு எதுனா இந்தியாவோட தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, யாருமே ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு போட்டுறாதீங்க. ஓகேவா? சரி, அடுத்து அவங்க 2 பேரும் டிஸ்கஷன். நீங்கள் கூறும் செய்திகள் எங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை தருகின்றன. மாநில அரசாங்கத்தில் யாரெல்லாம் இடம் பெறுவார்கள் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாங்க. ஆசிரியர் சொல்கிறாங்க யார் இருப்பாங்கன்னா முதல்ல இந்த ஆளுநர் இருப்பாங்க ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் கவர்னர் இருப்பாங்க, சிஎம் இருப்பாங்க, மினிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் கவர்னர்ஸ் அப்படிங்கிறது பிரசிடெண்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அவரோட பதவிக்காலம் 5 ஆண்டுகள் இருக்கலாம். ஆனால் அவர் விருப்பப்பட்ட நேரத்தில் பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம்? அந்த கவர்னரோட பதவியை திரும்ப வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நியமனம் செய்யப்பட்ட கவர்னர் தான் முதலமைச்சரை நியமிக்கிறார். யார் எந்த கட்சிக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருக்கிறோ அந்த கட்சியோட தலைவர் நீங்கள் என்ன பண்ணுறாங்க? முதலமைச்சராக நியமிக்கிறாங்க. ஸோ முதலமைச்சரோட ஆலோசனைப்படி தான் ஆளுநர் என்ன பண்ணுறாரு? மினிஸ்டர்ஸை அப்பாயின்ட் பண்ணுறார். இந்த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சிஎம் ரொம்ப முக்கியம். முதலமைச்சர் ஆலோசனை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது? மினிஸ்டர்ஸை நியமனம் பண்ண முடியாது அப்படின்னு அர்த்தம். அவரோட ரெக்கமெண்டேஷன் கட்டாயம் தேவை. பாருங்கள், ஒவ்வொரு லைனாக கொடுத்துருக்குறாங்க. அதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இது அடுத்தது அடுத்து ஈராவே சட்டமன்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்தியாவில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மட்டும் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ரெண்டுமே இருக்கக்கூடிய பகுதிகளும் இந்தியாவில் இருக்குது. அதாவது சட்டப்பேரவை, சட்ட மேலவை அப்படின்னு சொல்லுவோம். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னா மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு அவங்களை தேர்ந்தெடுப்பாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னா இந்த எம்எல்ஏ, அப்புறம் கவர்னர், அப்புறம் ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் கவர்மெண்ட்டோட உறுப்பினர்கள், ஸ்கூல் டீச்சர்ஸு, காலேஜ் ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் யாரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எம்எல்சி, அதாவது லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலோட உறுப்பினர்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இங்கே பாருங்கள், இந்தியாவில் உள்ள சில மாநிலங்கள் மேலவை, கீழவை அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் கிடையாது. ஏன்னா 1986 என்ன பண்ணிட்டோம்? தமிழ்நாட்டில் ஏறக்குறைய நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். 1986 ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக 7ஆவதோட ஒரு டேர்ம் முடிச்சிடும். ரொம்ப நேரம் தேவைப்படாது. சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். மாநில அரசாங்கத்தின் அனைத்து நிர்வாகத்துறை நடவடிக்கைகளும் ஆளுநர் பெயரில். ரொம்ப முக்கியம். யாரோட பேரில் நடக்குது அப்படின்னா கவர்னரோட பேரில் தான் நடக்குது எல்லா நிர்வாக நடவடிக்கைகள். எப்படி ஆர்டிகல் 77 பிரசிடென்டோட பேரில் தான் எல்லாமே நடக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இது யாரோட பேரில் நடக்குது அப்படின்னா கவர்னரோட பேரில் தான் நடக்குது. ஏன்னா 168 அப்படிங்கிற ஆர்டிகல் கவர்னர் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லுது. கவர்னர் இந்த அமைப்பின் ஒரு அங்கமாக தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். தென் மாநில சட்டமன்றத்தால் இயற்றப்படுகின்ற அனைத்து சட்ட முன்வரைகளும், ஸோ ஒரு பில்லு கொண்டு வராங்க அப்படின்னா கவர்னரோட சிக்னேச்சருக்கு அப்புறம் தான் என்ன ஆகும்? அது சட்டமாக மாறும். ஒரு மாநிலத்தோட அட்வொகேட் ஜெனரல், தலைமை வழக்கறிஞராக இருக்கட்டும், ஒரு மாநிலத்தோட டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட சேர்மனாக இருக்கட்டும், அதோட மெம்பர்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அதோட தலைவராக இருக்கட்டும், ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டியோட துணை வேந்தர்கள், அதாவது வைஸ் சான்சலர் அப்படின்னு சொல்லுவோம், அதோட தலைவராக இருக்கட்டும், யார் நியமிக்கிறார்? ஆளுநர் தான் நியமிக்கிறார். அப்போ சான்சலராக யார் இருப்பா? கவர்னர் இருப்பார். ஒரு ஸ்டேட்டோட யூனிவர்சிட்டியோட சான்சலர் யார்? கவர்னர் தான் இருக்க போகிறாரு. வைஸ் சான்சலரை யார் நியமிக்கிறா? கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும். ஆளுநர் ஒரு நாமினல் ஹெட் தான், ஒரு பெயரளவுக்கு தலைவர். என்ன தான் நீங்கள் பேசினாலும் கவர்னர் இஸ் அ நாமினல் ஹெட், ஒரு பெயரளவுக்கு தலைவராகத்தான் இருப்பார். அப்போ ரியல் ஹெட் யார் சார் அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட சிஎம் தான். அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் தான் உண்மையான தலைவராகவும் செயல்படுவார், அரசாங்கத்தின் தலைவராகவும் செயல்படுவார், முழு அதிகாரம் பெற்ற நபர்களோட தலைவராகவும் செயல்படுவார். ஏன்னா சிஎம் தனக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சரவை, அது மூலியமாக தான் இந்த மாநிலத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா நடைமுறைப்படுத்துகிறாருன்னு சொல்கிறோம். சிஎம் அவங்களோட இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரிஸ் இவங்க எல்லாமே கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது கூட்டு பொறுப்பு. எங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு, மாநில சட்டப்பேரவைக்கு இவங்க கூட்டு பொறுப்பு உடையவர்கள்னு சொல்கிறோம். சரி, ஏன்னா அவங்க சிஎம்க்கு கீழே ஒரு டீமாக சேர்ந்து தான் இவங்க என்ன பண்ணணும்? செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கவர்மெண்ட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது கட்டாயம் சட்டம் போடக்கூடிய இடங்கள் சட்டமன்றமாக இருக்கணும், அசம்பிளியாக இருக்கணும். ஒரு அரசாங்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அந்த சட்டங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு டீம் இருக்கணும், த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி
அப்படின்னு சொல்கிறோம். தென் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி சரியாக செயல்படலை அப்படின்னா அதை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கணும், ஜுடிஷியரி சிஸ்டம். இந்த மாதிரி ஒவ்வொரு சட்டமும் போடப்படக்கூடிய இடம், நடைமுறைப்படுத்தக்கூடிய நிர்வாக அமைப்புகள், அதை தவறாக பயன்படும் போது கேள்வி கேட்கக்கூடிய நீதித்துறைகள், இந்த 3 சேர்ந்து தான் ஒரு அரசாங்கத்தை வழிநடத்துதுன்னு சொல்கிறாங்க. சரியா? கிளியர் ஆகிடுச்சா? பாருங்கள், எவ்வளோ 7வது படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சுக்கிறான். ஓகேவா? அப்போ ஒரு ஸ்டேட்டில் கண்டிப்பாக என்ன இருக்கணும் அப்படின்னா உயர்நீதிமன்றம் அப்படின்னு ஒன்று இருக்கணும். இந்த உயர்நீதிமன்றம் இஸ் எ இண்டிபெண்டன்ட் பாடி, ஒரு சுதந்திர அமைப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கணும். கட்டாயம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் என்ன தேவை? ஒரு உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. ஆனால் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு உயர்நீதிமன்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு சட்ட திருத்தம் இங்கே இருக்குது. ஆனால் கம்பல்சரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது? ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு உயர்நீதிமன்றம் தேவை. எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, சென்னை காமனாக இருக்கக்கூடிய ஹைகோர்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் அவங்களோட எண்ணிக்கை. அப்போ அந்த நீதிபதிகளை யார் நியமனம் செய்கிறா? ஹைகோர்ட்டோட ஜட்ஜை இந்தியாவோட பிரசிடென்ட் நியமனம் செய்கிறார். ஹைகோர்ட்டோட ஜட்ஜை பிரசிடென்ட் தான் நியமனம் செய்கிறார். அங்கே ஹைகோர்ட்டோட ஜட்ஜோட எண்ணிக்கை, ஒரு ஸ்டேட்டோட ஹைகோர்ட் இருக்குது, அதில் ஜட்ஜு எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு அந்த ஜட்ஜஸோட எண்ணிக்கை யார் தீர்மானிக்கிறா? இந்தியாவோட பிரசிடென்ட் தான் தீர்மானிக்கிறார். ஒரு மாநிலத்தோட உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி 62 வயது வரை என்ன பண்ணலாம்? அவர் பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை வயசு வரைக்கும்? 62 வயசு வரைக்கும் அவர் பதவியில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இதுதான் இந்த லெசனில் நம்ம பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு லெசன் ஏறக்குறைய முடிச்சிட்டோம். பாருங்கள், பெருசாக இல்லை. ஒரு தடவை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணி கூட என்ன பண்ணலாம், இந்த லெசனை நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, புக் பேக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த லெசனில்? புக் பேக்கில் மாநில சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயசு என்னன்னு கேட்குறாங்க. 25 வயசு இருக்கணும் குறைந்தபட்சம். இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை இப்போ 28. ஒரு மாநில அரசாங்கமானது சட்ட அரசின் துறைகள், சட்டமன்றம், இந்த ரெண்டும் சேர்ந்ததான் ஒரு மாநில அரசாங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். மாநில அரசு நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னா ஆளுநர் வந்து இருக்கிறாரு. ரியல் ஹெட்டு வந்து முதலமைச்சர், நாமினல் ஹெட்டு வந்து யாருன்னா கவர்னர். சரியா? முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் யார் பண்ணுறான்னா கவர்னர் தான் பண்ணுறாரு. சிஎம்மும் அவங்களோட மினிஸ்டர்ஸ் யார் பண்ணுறா? கவர்னர் தான் பண்ணுறாரு. முதலமைச்சர் என்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் முதலமைச்சர். இந்த ரெண்டு வராது. பெரும்பான்மை கட்சி தலைவர் தான் முதலமைச்சர். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் எதிர்கட்சி தலைவர்னு சொல்கிறோம். இதுக்கு மினிமம் 1/10 சீட் என்ன பண்ணியிருக்கணும்? ஜெயிச்சிருக்கணும். 1969 இந்த முறை உருவாக்கப்பட்டுச்சு. 1977 இதுக்கு சட்ட அந்தஸ்து வழங்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ ஸ்கூல் புக்கு அது புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின் அது சேர்த்து பார்த்துக்கிட்டே இருக்கு. ஓகேவா? மாநில அரசின் 3 முக்கிய நிர்வாக பிரிவுகள் அப்படின்னு சொல்கிறோம். என்ன இருக்குது? சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்படின்னு சொல்கிறோம். 3 முக்கிய அமைப்புகள் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு. சரி, அடுத்து டேஸால் ஆளுநர் நியமிக்கப்படுகிறார்? குடியரசுத் தலைவர். பிரசிடண்டால தான் கவர்னர் நியமிக்கப்படுகிறார். சட்டமன்றத்தின் பெரும்பான்மை தலைவர் முதலமைச்சர். பெரும்பான்மை தலைவர் யார்? முதலமைச்சர். மாநில அரசின் உச்சபட்ச நீதி அமைப்பு உயர்நீதிமன்றம். சட்டமன்ற உறுப்பினர் என்பதன் சாமாவு அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த அனைத்து வாக்காளர்களும் தேர்ந்தெடுக்கப்படுபவர் அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர்னு அர்த்தம். சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆளும் கட்சியை சாராதவராக இருப்பின், அவங்க ரூலிங் பார்ட்டியை சேராதவராக இருப்பின் அவங்க வெறும் உறுப்பினர் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இது ஃபஸ்ட்டு லெசன் நமக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம புக் பேக்கும் சேர்த்து பார்த்துட்டு வரோம். அடுத்து 2வது லெசன் போகலாம். 2வது லெசன் என்ன இருக்குது அப்படின்னா செகண்ட் லெசன் பாருங்கள், ஊடகமும் ஜனநாயகமும் அப்படின்னு செகண்ட் லெசன். இந்த மீடியா எப்படி இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுது? மீடியானா என்ன? ஃபஸ்ட்டு மீடியானா ஊடகம்னா என்ன? மீடியம் அதோட ஒரு ப்ளூரல் ஃபார்ம் தான் மீடியா. வெவ்வேறு மீடியங்கள் இருக்குது, அது ஒன்றா சேர்ந்தது தான் மீடியா. சவுண்டு, லைட்டு, பேசக்கூடியது, இதெல்லாம் சேர்ந்தது தான் மீடியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் நமக்கு என்ன தேவை? ஃபஸ்ட்டு அச்சு ஊடகம் என்பது மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது. த பிரிண்டிங் மீடியம் இருக்குல்ல, அதுதான் இந்த பீப்புளோட யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சு ஊடகம் மக்களின் பல்கலைக்கழகமாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஊடகம் என்பது அச்சு, பிரிண்ட்டு, ஒலி, சவுண்டு, ஒலி, லைட்டு என அனைத்து வகை பரப்பு சாதனங்களையும் உள்ளடக்கியதாகும். ஊடகமானது, அதாவது மீடியா அப்படிங்கிறது மீடியம் என்ற இங்கிலீஷ் வேர்டோட ப்ளூரல் ஃபார்ம் தான் மீடியா அப்படின்னு சொல்கிறோம்.
சரி, ஏன்னா பிரிண்ட்டு, ஸ்லைட்டு, சவுண்டு இது எல்லாம் சேர்ந்தது தான் நமக்கு மீடியா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? மக்களாட்சியோட 4வது தூண் அப்படிங்கிறது மீடியாவை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் ஒரு அரசாங்கம் நல்லா நடக்குதா இல்லையா அப்படிங்கிற உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் நியூஸ் சேனல் மூலியமாகவோ செய்தித்தாள் மூலியமாகவோ நார்மல் நியூஸ் ஆப் மூலியமாக கொண்டு போய் சேர்க்குறாங்க. அச்சு எந்திரம் அப்படிங்கிறது ஜோகன்ஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிற நபர் 1453 கண்டுபிடிச்சார். 1453 453 அல்லது 145 1453 யார் கண்டுபிடிக்கிறா? ஹோகன்ஸ் குட்டன்பர்க் அப்படிங்கிற நபர். வேற இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, படித்தாச்சு. 1956ஆம் ஆண்டிலேருந்து ஆகாசவாணி, அதாவது ஆகாசவாணிங்கிற ரேடியோ, இந்த வானொலி ஒளிபரப்பு ஆகாசவாணி அப்படிங்கிற பெயரில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. 1956 அது நடந்துச்சு. ஆகாசவாணி அப்படின்னா வானிலிருந்து வரும் ஒலி அப்படின்னு அர்த்தமா, வானிலிருந்து வரும் ஒலி அப்படின்னு அர்த்தம். மக்களாட்சி அப்படின்னா 2 கிரேக்க வார்த்தையை சேர்ந்ததான் இந்த டெமோக்ரஸி அப்படின்னு சொன்னோம். அதில் டெமோஸ் அப்படின்னா மக்கள், கிராட்டஸ் அப்படின்னா அதிகாரம் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். சரி, இந்த லெசனில் அவ்வளோதாங்க, பெருசாக இதில் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி ஒரு 2 லெசனோட முடிச்சிருக்கோம். மறந்துடாதீங்க, 25ஆம் தேதி ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸு, 25ஆம் தேதி 99 டெஸ்ட் சீரீஸ் அப்படின்னு ஒன்று நம்ம ரேஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். 99 டெஸ்ட் சீரீஸு. ஸோ இதில் நீங்கள் 25ஆம் தேதி ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணாலும் சரி, இல்லை 99 டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் சரி, ஸோ அது கீழே ஒரு லிங்க் இருக்கும், அது தாராளமாக ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் லிங்க் எடுத்துக்கலாம். Group 4க்கு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன வீடியோஸ் போதும், ஒரு லெசன் 2ல் ஒரு டேர்முக்கு ஒரு வீடியோ. அப்படி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு 30-40 வீடியோவில் 6 to 10th புக்கை முடிச்சிடலாம். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நாளை மீண்டும் சந்திப்போம். மறந்துடாதீங்க, தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. இந்த Group 4 நமக்கானது தான். தேங்க்யூ.